ஒரு காமன் கேள்வி எப்போதுமே வந்து ஒரு பேஷண்ட் வந்து முன்னாடிலாம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற காமன் டவுட் வந்து, நான் மேல் பல் எடுத்தால் கண்ணு பாதிக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து அவேர்னஸ் நிறையா வந்துருச்சு. இப்போ வந்து இந்த கேள்வி கேட்குறது இல்லை இப்போ யாரும். ஏன்னா வந்து இது மாதிரி மேல் பல் எடுத்தால் கண்ணு பாதிக்காதுன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இப்போது. ஆனால் இன்னொரு இப்போ காமன் கொஸ்டின் என்னதுன்னா, சர்ஜரி கண்ணுக்கு பண்ணிக்கிறாங்க இல்லையா, கேட்ராக்ட் சர்ஜரியாக இருக்கட்டும், ஏதாவது சர்ஜரியாக இருக்கட்டும், அதுக்கும் மேல் பல்லுக்கும் சம்மந்தம் இருக்கா, உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். போல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் போல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமாக செஞ்சுட்ருக்கோம். கண்ணுக்கும் பல்லுக்கும் கனெக்ஷன் இருக்கா? கண்ணுக்கும் பல்லுக்கும் மட்டும் கனெக்ஷன் இல்லை, எல்லாம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பிரெயினோட கனெக்ட் ஆகிருந்தால் தான் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதனால் எல்லா பகுதிக்கும் பிரெயின்லேருந்து நரம்பு வருது, எல்லா பகுதிக்கும் கண்ட்ரோல் இருக்குது, எல்லா பகுதிக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ மேல் பல் எடுத்தால் கண்கள் பாதிக்குமா அப்படின்னா, மேல் பற்கள் எடுக்கிறதுனால கண்கள் பாதிக்காது. எதுக்கு இந்த மித்து இருக்குன்னா, க்ளோசஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃபேஸில் வந்து நிறையா ரத்த ஓட்டம் இருக்குது, அதிகமாக ரத்த ஓட்டம் இருக்குது. ஒரு இன்ஃபெக்ஷன் எதாவது வந்ததுன்னா, அந்த இன்ஃபெக்ஷன் பல்லுலேயோ இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், அல்லது எலும்பு தாடையில் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பிரெயினுக்காக இருக்கட்டும், கண்ணுக்காக இருக்கட்டும், பகுதிக்கு வந்து ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காமன் பயம். ஏன்னா இந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது இந்த காமன் பயம் இருக்குது. ஒரு ரூட் கெனால் பண்ணுறோமோ, ஒரு பல் எடுக்கிறோமோ அப்படின்னா டைரெக்டாக கண்களை எஃபெக்ட் பண்ணாது, ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஒழுங்கான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், மருந்து மாத்திரை கரெக்டாக தவறாமல் சாப்பிட்ணும். இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்ணும். இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. தாராளமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. என்னெல்லாம் கவனிக்க வேண்டியதோ அந்த கவனிக்க வேண்டியதை தக்க காஷன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணும்போது ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஐ சர்ஜரி பண்ணும்போது யூஸ்வலாக டிப்பிக்கலாக என்ன பண்ணுவோன்னா, எனி ப்ரொசீஜர், எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் வந்து டென்டல் கிளியரன்ஸ் வாங்குவாங்க. ஒரு கார்டியாக் ப்ரொசீஜர் இருந்தால் கூட அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி டென்டலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கிளியரன்ஸ் வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு ஐ ப்ரொசீஜர் பண்ணும்போதும் டென்டல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கிளியரன்ஸ் வாங்குவாங்க. இதனால இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்து கார்டியாக் ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்னா, இப்போ மேல் பல்லு உடஞ்சிருக்கு, பல்லு ஆடிட்டு இருந்ததுன்னா அந்த வாய்க்குள்ளே அந்த டியூப் போடும்போது அந்த பற்கள் விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ராப்ளம் வரும். அவர் ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் பல்லில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, கொத்திருச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் மற்ற ஏரியாவை எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டென்டல் கிளியரன்ஸ் இருக்கும்போது வாயில் ஏதாவது இருக்கிற இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷனால் உடம்புல மற்ற பகுதியை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த டென்டல் கிளியரன்ஸ். ஐ சர்ஜரிக்கும் அதே மாதிரி தான். வாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சொத்தப்பல் இருக்குன்னா இம்மீடியட்டாக ஒரு ஐ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ்க்கு வந்து ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணும். குறிப்பாக ஒரு லென்ஸ் ஒன்று பொருத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஐக்கு ரெஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு அதிர்வான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, ஒரு அதிர்வான ஒரு மூவ்மெண்ட்டோ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஹீல் ஆகிட்டு இருக்கும் போது இந்த ஹீலிங் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் ஹீல் ஆகிறதுக்கு, இப்போ நம்ம வாயில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ்க்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் வந்து ஹீலிங் எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 3 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஐ டாக்டர் வந்து உங்களை செக்அப் பார்த்துட்டு ஹீலிங் நல்லா இருக்குது, ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னா தாராளமாக அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் எனி சர்ஜரி ஒரு டென்டல் கிளியரன்ஸ் உங்கள் டாக்டரை கேட்டுட்டு டென்டிஸ்ட்டையும் மீட் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கண் சர்ஜரியாக இருந்ததுன்னா யூஸ்வலாக ஒரு ஃபஸ்ட்டு 3 வீக்ஸுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், உங்கள் டாக்டர் கேட்டதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், போல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.